சினி டியூப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அகத்தியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வர்யா கணேஷ் தான் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை விஜய் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஜீவா, ராஷி கண்ணா, அர்ஜுன், யோகி பாபு, ராதா ரவி, நிலகல் ரவி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம ஜீவா சினிமாவில் செட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஒர்க் பண்ணுற முதல் படத்துக்கு கமிட் ஆகிறாரு. ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த படத்தை ட்ராப் பண்ணிடுறாரு. முதல் படம்னால இவர் கை காசை போட்டு அந்த செட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பார். அது என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது அவங்க ராஷி கண்ணா என்ன சொல்லுவாங்க, இந்த செட்டை பேய் பங்களா மாதிரி ஆக்கிடலாம், அது இது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறனால எல்லாருமே டூரிஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஷி கண்ணா ஐடியா கொடுக்குறாங்க. சரி, ஓகே, பணத்தை போட்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜீவாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த பங்களாவில் 1940க்கு முன்னாடியே வெள்ளையர்கள் வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்து இறந்துருக்காங்க. அது உண்மையாகவே பார்த்திங்கன்னா பேய் பங்களா தான். அந்த பேய் பங்களாக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அர்ஜுன் என்ன இடத்துல நடிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அர்ஜுன் அவருடைய முழு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பல படங்கள் அர்ஜுனுக்கு இப்போ வந்திருந்தாலும் இந்த படம் ரொம்ப சிறப்பாக அவரோட நடிப்பு இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டராக வராரு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகளை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யோகி பாபு, அப்புறம் கேடிவி கணேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் காமெடிக்கு இருக்காங்க. முழுக்க பார்த்திங்கன்னா ராஷி கண்ணா, ஜீவா இவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். விஜய் அவர் எடுத்த படங்கள்லேயே இந்த படம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இவருக்கு இந்த படம் மூலிமா ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸுமே ரசிப்பாங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லாருமே ரசிக்கக்கூடிய படம் தான் இந்த அகத்தியா. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் தான் பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்டோரி போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த அகத்தியா திரைப்படம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவாங்க. சினிமா அப்டேட்டுக்கு சினி டியூப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.